அப்பா அப்பா, நான் விளையாட போட்டுமா? இங்க பாரு பீம், இந்த ஊரு நமக்கு புதுசு. இப்ப எதுவுமே தெரியாம நீ எங்க போவ? அப்பா சொல்றது சரிதான். அம்மா, பின்னாடி ஒரு மைதானம் இருக்குல்ல, அங்க பசங்கள்லாம் விளையாடுறத நான் பார்த்தேன். என்ன போக விடுங்கப்பா. சரி, நீ போ. சரி, ஒருவேளை வெளியே உன் பேரை கேட்டாங்கன்னா நீ என்னன்னு சொல்லுவ? என் பேர் என்னவோ அதுதான் சொல்லுவேன். பீமாராவ் சத்பால். இல்ல, பீமாராவ் அம்பாவடேக்கர். பீமாராவ் அம்பாவடேக்கரா? அப்ப அதுதான் என் பேரா? பீமாராவ் அம்பாவடேக்கர். சாதிய மறைச்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு அந்த ஆள் நினைக்கிறான். ஜாதின்றது சாதாரண விஷயமா? யாராலையும் மறைக்க முடியாது. எவ்வளவு நல்ல உடைய போட்டாலும் சரி, ஜாதிய மறைக்க முடியாது. அந்த ஆள் வெளியே வந்தான்னா அந்த ஆள் யாரு, அவனோட தகுதி என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும், அவனை உளர வைக்கணும். நம்ம முன்னாடி அவன்லாம் தலையை நிமிர்ந்து நடக்கவே கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதை எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பனா எல்லார்கிட்டயும் அப்படிதான் சொல்லணும் பாப்பா. ஆமா. அவனுக்கு என்ன கத்து தரீங்க? வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கே, அதுக்கு இது தேவை. ஆனா ஏன்பா அப்படி சொல்லணும்? அப்ப நீங்க உங்க பேருக்கு பின்னாடி சத்பால் தானே வச்சிருக்கீங்க. அப்ப நானும் என் பேர் கூட சத்பால் தானே சேர்க்கணும். இல்லப்பா, நாம அம்பாவடை கிராமத்தை சேர்ந்தவங்க. நம்ம பேரோட சேர்ந்து நம்ம ஊரோட பேரும் பெருமை அடையணும்ல, இல்லையா? அப்படியா? அப்ப பீமாராவ் அம்பாவடேக்கர் கிளம்புறாரு. வானே போலாம். இல்ல நான் வரல. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ஆஹா, ஆனந்தா சரியா தான் சொல்றான் பீமா. நீ போக வேண்டாம். போனாதானே யாராவது அறிமுகம் ஆவாங்க. நான் கிளம்புறேன். ஒருத்தரோட பேரை மாத்துறதுனால அவங்களோட அடையாளம் என்னைக்கும் மாறாதுங்க. இப்ப அவன் சின்ன பையன். அவன் வளர்ற வரைக்கும் இப்படியே இருக்கிறதா நல்லது. வளர்ந்து பெரியவனானதும் அவன் திறமையாலேயே அவன் நின்னுடுவான். டேய், எப்படிடா அவுட்டு? அவன் உங்க டீம் ஆளா என்ன? அவன் வெளியாள் தானே? டேய், யாரா நீ? பீமாராவ் அம்பாவடேக்கர். அம்பாவடேக்கரா? அண்ணே, 4 கிளாஸ் சாயா கொடுங்க. என் பையன் பீமுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுங்க. இந்த கோட்டை சுட்டு போட்டு ஒருத்தர் போறாரே, உங்கள யாருக்காவது இவரை பத்தி முழுசா தெரியுமா? அந்த ஆளு யாரு, அவர் தகுதி என்னன்றத நாம உணர்த்துறோம், புரிய வைக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? நானும் உங்க கூட விளையாட வரணும். வரட்டுமா? பாபா. வேணாம். நீ ஊருக்கு புதுசா வந்தவங்க தானே? ஆமா. நாங்க உன் கூட விளையாட மாட்டோம், ஞாபகம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் எங்க பந்து கூட உன் கையில தொடக்கூடாது. என்ன? பால போடு. இவனுக்கு நம்ம கூட விளையாட தகுதி இல்ல. அவன் கூட சேராதீங்க. ஆமா, நாங்களாம் அவன் கூட விளையாட மாட்டோம். அங்க இருக்கு. ச்சே, இப்ப இந்த அழுக்கு தண்ணியில இருந்து பாலை யார் எடுக்கிறது?
நில்லு. என்ன? கிரிக்கெட் ஆட வரியா? ஆ, அப்போ வா. நான் விளையாட வரேன். சரி, உன்னை நாங்க கிரிக்கெட்ல சேர்த்துக்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாமா, கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ஆனா நீ ஒரு வேலை செஞ்சாகணும். அங்க இருந்து அந்த பாலை எடுத்துட்டு வரணும். நீ விளையாட வரதா இருந்தா பால் எடுத்துட்டு வா. உனக்கு செடி நடுறது பிடிக்கும்ல? இங்க பாருப்பா, உனக்கு எது பிடிக்குதோ அதையே நீ செய். ஒருவேளை அப்படி செய்யும் போது உனக்கு பிடிக்காததையும் நீ செய்ய வேண்டி வந்துச்சு அப்படின்னா நீ அதையும் செய்யணும். ஆனா முழு மனசோட கௌரவமா அதை செய்யணும். அப்பா, நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பரவாயில்லப்பா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த மாதிரி சூழல்கள் வரதான் செய்யும். அப்பா அப்பா சொன்னது கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். அப்போ இது உனக்கு உதவியா இருக்கும். என்ன யோசிக்கிற? விளையாடணும்னா பால் எடுத்துட்டு வா. ஆமா ஆமா, விளையாடணும். போய் பால் எடுத்துட்டு வா. எரியாத. அங்க நல்ல தண்ணியில கழுவிட்டு வா. அங்கேயே நில்லு. இப்ப அதை அவன் சட்டையில் நல்லா தொடச்சு கொடு. சீக்கிரம் தொடச்சிரு. அப்பதான் உன்னை விளையாட சேர்த்துப்போம். அப்பதான் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். போடவா? போடு போடு. வாங்கடா போலாம். இப்ப நானும் விளையாட வரவா? நீ இப்போ எங்க நிக்கிறியோ அங்கே நில்லு. எப்பெல்லாம் பந்து அழுக்கு தண்ணியில விழுதோ அப்பெல்லாம் நீ தொடச்சு எடுத்து போடு. இதுவும் விளையாட்டு தானே? என்னடா? ஆமா ஆமா, இதுவும் விளையாட்டு தான். வாங்க வாங்க. டேய் குண்டா, கோவம் வந்துருச்சா என்ன? அப்புறம் எங்க பாலை யார் எடுத்து தருவா?
நீ எல்லாம் எங்க கூட விளையாடக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும், எங்க பந்தை உன் கையால தொடவே கூடாது. நாங்க உன்னை கிரிக்கெட்ல விளையாட சேர்த்துக்கிறோம். ஆனா நீ ஒரு வேலை செஞ்சாகணும். அங்க இருந்து இந்த பந்தை எடுத்துட்டு வரணும். நீ எங்க நிக்கிறியோ அங்கே நில்லு. எப்பெல்லாம் எங்க பந்து அழுக்கு தண்ணியில விழுதோ அப்பெல்லாம் நீ தொடச்சு எடுத்து போடு. ஆனந்த், பாலா, பீம் எல்லாரும் எங்க இருக்கீங்க? அப்பா நான் வந்துட்டேன். பாலா எங்க? அண்ணே வரா. ஆமாப்பா, நாங்களும் வந்துட்டோம். 3 பேரும் ஒண்ணா கிளம்பிட்டீங்களா? வாங்க வாங்க. முத நாளே இவ்வளவு நேரம் ஆக்குறீங்களே. டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வாங்க வாங்க வாங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எதுக்கு நீங்க சொல்ற? பசங்க பசியோட இருப்பாங்களா என்ன? சாப்பாட்டு நேரத்துல சாப்பிட்டுடணும். நல்லா கவனமா படிக்கணும். சரி, உன் வேலை முடிஞ்சுதா? கிளம்பட்டுமா? போங்க. வா. வாங்க. நில்லுங்க. அட நீ ஏமா நிக்க சொல்ற? பீம் அவனோட சாப்பாட்டை எடுத்துட்டு போக மறந்துட்டான். இதை எடுத்துட்டு போனாதான் சாப்பிடும்போது அத்தை ஞாபகம் வரும். ஏமா அங்க படிக்க போறான். அத்தையை நினைச்சிட்டு இருக்கவா போறான்? வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. மஞ்சுளா, அம்மா. அங்க உள்ள அழுக்கு துணிலாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சலவைக்கு போட்டுடலாம். போ. சரிம்மா. செலவ துணி இருந்தா போடுங்க, துவைக்க போறேன். எப்படி இருக்கீங்கம்மா? இருக்கேன்ப்பா. செலவ துணி இருந்தா எடுத்துட்டு வாங்க. துல்சா, செலவுக்காரர் வந்துட்டாரு, போய் துணியை போட்டுட்டு வரலாம். சரி அண்ணே நில்லுங்க. எங்க வீட்டு துணியே வாங்கிட்டு போங்க. பாருங்க, இவ்ளோ துணி இருக்கு. புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, புதுசா குடி வந்திருக்கோம். இன்னையில இருந்து எங்க துணியும் துவைக்க வாங்கிட்டு போங்க. உங்களை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். உங்க துணியெல்லாம் நான் துவைக்க மாட்டேன். ஆமா, நீ யாருப்பா? நீ இவங்களை விட பெரிய ஆளா என்ன? இவங்களை விட பெரிய ஆளுங்க தான். இவங்களுக்கு நாங்க ஒன்னும் குறைஞ்சவங்க இல்ல. இவங்க கிட்ட வந்தா மக்கள் ஒதுங்கி போவாங்க. அது சரி, நீ ஏன் குறுக்க பேசுற? போலாம். துல்சா, மஞ்சுளா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாமளே துவைக்கலாம். உள்ள வாங்க வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. பிரின்சிபல் சாரோட ஆபீஸ் எங்க இருக்கு? பசங்களை சேர்க்கணும். அப்படியா? வாங்க, நான் காட்டுறேன். ரொம்ப நன்றி. வாங்க. ஐயா, பசங்களை சேர்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அனுப்பி வை. சரிங்க ஐயா, நீங்க உள்ள போங்க. சார் வணக்கம். பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி மாவு கண்டோன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அப்படியா? மாவு கண்டோன்மெண்ட் ஸ்கூல்லையா? ஆமாங்க.
இந்த பசங்களை சாஸ்திரி ஐயா கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க. பசங்களை எந்த வகுப்புல சேர்க்கலான்னு அவர் தான் சொல்லுவாரு. சரிங்க ஐயா. பசங்களா வாங்க போங்க போங்க போங்க. வாங்க வாங்க. உங்க பசங்களுடைய பேர் சொல்லுங்க. பாலாராவ், ஆனந்தராவ், பீமராவ். அவங்க டைட்டில்? ஐயா, அம்பாவடேக்கர். அம்பாவடேக்கரா? ஆ, இது என்ன ஜாதி? என்ன விட மாட்டோம். பையன் விடுங்க. வெளிய போ. விட மாட்டோம். பீமோட பையன் விடுங்கடா. ஏய் விடுங்கடா பீமோட பையன். ஆஹா, விடுங்க. ஏய் விடுங்கடா. விடுங்க. விடுங்க. விடுங்கடா. ஏய் விடுங்கடா. நீ எங்க கூட சேர்ந்து படிக்க கூடாது. விடுங்க. இங்கெல்லாம் நீ உட்கார கூடாது. இங்க நாங்க தான் உட்காருவோம். வேணாம் பீம் விட்டுரு. கேட்க முடியும். இந்த வகுப்புல தான் என்ன படிக்க சொல்லிருக்காங்க. நான் போக வெளியே. நான் இங்க தான் உட்காருவேன். ஒத்துக்க மாட்டோம். நாங்க உன் கூட உட்கார்ந்து படிக்க மாட்டோம். இதுல இருந்து பந்து எடுத்தவனே உன்னை இங்க உட்கார விட மாட்டோம். விட மாட்டோம். நான் இங்க தான் இருப்பேன். விட மாட்டோம். படிப்பேன். விடுங்க. விட மாட்டோம். விட மாட்டோம். வெளிய போ. விட மாட்டோம். வெளிய போ. பையன் கொடுங்க. விட மாட்டோம். விட மாட்டோம். விடுங்க. விடுங்க. உனக்கு மூளை மழுங்கிடுச்சா என்ன? உனக்கு இவ்வளவு துணிச்சலா? இந்த பசங்க கூட நீ மோதுறியா? முதல்ல கிளம்பு. முதல்ல இந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளில போ. ஆனா ஐயா, நானும் இந்த வகுப்புல தான் படிக்கணும்னு சொல்லிருக்காங்க. படிக்க சொன்னாங்கங்கிறதுக்காக மொத்த வகுப்பை உரிமை கொண்டாடுவியா? நான் தான் சொல்றேன்ல, போ கிளம்பு. ஆனா ஐயா, நாங்க வெளியில உட்கார்ந்து எப்படி படிப்போம்? இங்க இருந்து வெளியில போங்க. அங்க போய் வசதியா உட்காருங்க. அங்க தூரமா இருந்துகிட்டே கிளாஸ் கவனிங்க. ஆனா ஐயா, எல்லா பசங்களும் உள்ளதானே உட்கார்ந்துருக்காங்க. நாங்க ஏன் வெளியில உட்காரணும்? என்கிட்ட வாக்குவாதம் பண்றியா? என்கிட்ட வாக்குவாதம் பண்றியா? கிளம்பு. முதல்ல கிளம்பு. போ வா, வா, வெளியில போ. போலாம். வாங்க வாங்க எல்லாரும் அவங்க இடத்துல உட்காருங்க. புத்தகத்தை எடுங்க சீக்கிரம். பீம் இங்கே வா. உட்காருங்க. சீக்கிரம் உட்காருங்க. அண்ணே, அவர் என்ன எழுதுறாரு? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு புரியுதா? இல்ல எனக்கும் எதுவும் தெரியல. ஆனா நம்மளால கேட்க முடியும்ல. கேட்கலாம். வா வா கேளு. இன்ட்டு இது எவ்வளோ ஆச்சு? 28. சரி பசங்களா, இத சொல்லுங்க. 2 பேரு 2 மணி நேரத்துல ஒரு மரத்தை வெட்டினாங்கன்னா 4 பேரு 2 மணி நேரத்துல எத்தனை மரத்தை வெட்டுவாங்க? ஐயா, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பயமுடுங்க பயமுடுங்க. உண்மையா ஐயா? எதுவுமே கேட்க மாட்டேங்குது. எனக்கும் எதுவும் கேட்கல. ம். ஏய் அமைதியா இருங்க. சரி பசங்களா, இதை எழுதுங்க. எனக்கு எதுவுமே புரியல. உனக்கு எவ்வளவு கேக்குதோ அதுவே போதும். நீ என்ன படிச்சு பெரிய பேரிஸ்டர் ஆக போறியா? எல்லாம் தெளிவா கேட்டாதான் படிப்பாராமா. அங்கே நில்லு, அங்க நின்னே படி. சொல்றது புரியுதா? நாங்க உன் கூட விளையாட மாட்டோம், ஞாபகம் இருக்கட்டும். இனிமே எங்க பந்த கையால கூட தொடக்கூடாது.
சாக்கடையில இருந்து பந்து எடுத்தவனே உன்னை இங்க உட்காரவே விட மாட்டோம்